ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிந்த பேரை பார்க்க போகிற சிந்த பேரை விட நம்ம அன்னபூர்ணி எவ்வளவோ சொல்கிறாங்கங்க. ஆனால் மகா கேட்கவே இல்லைங்க. எப்படிக்கா எசக்கியோட மனசில் இப்படி ஆசையை மூட்டி மேடையில் உட்கார வச்சுட்டு இப்படி எந்திரிக்க வைக்கலாமா? அதெல்லாம் ரொம்ப தப்புன்னு சொல்ல வேணா எசக்கி கிட்ட நான் பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. பேசிட்டு இவங்க புடிவாதமாக பண்ணிக்கிட்டு இருக்க டைமில் டபக்குன்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. நம்ம அன்னபூர்ணி நடிக்கிறாங்கன்னு நினைக்கலாம். ஆனால் அன்னபூர்ணி நீதி நேர்மையாச்சு, அதனால் அவங்க நடிக்கலை. அவங்க டபக்குன்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அதிர்ச்சியான விஷயம் கேட்கக்கூடாது, ஆல்ரெடி ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னதுனால அதனால தான் இவங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கன்னு பைரவி ஒரு பக்கம் பதறாங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே அதுக்கப்புறம் எந்திரிங்கன்னு எல்லாரும் கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டாங்க. டேய் அப்பா, ஒரு வாரம் எபிசோட ஓட்டி தள்ளிட்டீங்கடா, ஒரே ஒரு நாள் எபிசோட ஒரு வாரம் வச்சு இழுத்தவங்க இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. அதுக்கப்புறம் என்னம்மா நீ பார்த்துட்டு இருக்க, அக்கா எந்திரிக்கணும்னா அந்த கல்யாணம் நடந்தே ஆகணுமான்னு இங்கே ஒரு பக்கம் மகா நாடகம் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே இது நடந்தாலும் மாப்பிள்ளை தம்பி இப்படியே அமைதியாக இருந்தோம்னா இதுக்கு மேலே எறா வண்டியை நம்ம கோபாலு கையை விட்டு எல்லாம் போயிடும்னு சொல்லிட்டு அவர் உஷாராயிட்டார் போல. அதனால கயிறெல்லாம் கட் பண்ணிட்டு செவுத்துலேயே கயிறு கட் ஆகுமான்னு ஆகுன்ற நம்புங்க, நம்பிக்கை தானே வாழ்க்கை, அந்த மாதிரி ஆயிடுச்சு இவங்களோட ரியாக்ஷனு. அதுக்கப்புறம் கையரை கட் பண்ணிட்டு அவர் ஜன்னல் கதவெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஜன்னல் வழியாக பூந்து குதிச்சு ஓடியாராமா. இவ்வளோ அடிபட்டு மீதிப்பட்டு வந்தது எதுக்குன்றேன், எல்லாம் உனக்காக தான் காயத்ரிங்கிற மாதிரி ரியாக்ஷன் வேற மாதிரி இருக்கு. இங்கே ஒரு பக்கம் காயத்ரியை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாங்க நம்ம மகா. இவங்க ஃபோர்ஸ் பண்ணுறதை பார்த்தா இன்னும் அரை மணி நேரத்தில் கல்யாணத்தை பிடிச்சிருவாங்க போல. இந்த தம்பி இப்போதான் ஆட்டோ பிடிச்சி ஆண்ட வேலை வந்துட்டு இருக்காரு, என்னடா இது கொடுமை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. இவர் மண்டபத்துக்கு கிட்ட வந்து இறங்கிட்டாரு. ஆனால் ஆக மொத்தத்தில் நம்ம காயத்ரியை கொண்டு போய் உட்கார வச்சுட்டாங்க. தொடரும்னு முடிச்சிட்டாங்க. நல்லா வருவீங்கடா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.